ஒரு ஊழியக்காரன் கீழே வந்துட்டானா அந்த ஊழியம் என்ன நடக்கும் தெரியுமா? அந்த ஊழியத்தை எப்படி நடத்த முடியும் தெரியுமா? எத்தனையோ பெரிய பெரிய ஸ்தாபனங்கள் இருக்கு, எத்தனையோ பெரிய நிறுவனங்கள் இருக்கு, எத்தனையோ மிஷினரி இயக்கங்கள் இருக்கு, எத்தனையோ டைசஸ்கள் இருக்கு. அதுல ஒரு தலை சிறந்த ஒரு தலைவர் கீழே நம்மள எல்லாரும் வரிச்சு கூட்டுறான், எப்படி பண்றான், அதை செய்யறான்னு. அது பேருக்கு பலனை கர்த்தர் கொடுப்பாரு. அவனுக்கு எதனா ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அந்த ஊழியம் என்ன ஆகும், அந்த மக்கள் என்ன ஆகும், அதை சரி செய்யறது எப்படி? வேதம் சொல்லுவீங்க, வேதம் எப்படி சொல்லுவீங்க? கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரனை அக்கினி சோலையாக மாற்றார். அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தா பிதாவே அவனை கனப்படுத்துறாராம். நான் கனப்படல, இயேசு கனப்படுத்தல. எவன் ஒருவன் எனக்கு உண்மையா ஊழியம் செய்றானோ கர்த்தர் அவனை ஆனர் பண்றாராம். அதனால்தான் வேதம் சொன்னது, ஊழியக்காரன் சுகத்தை விரும்புறாருப்பா. அவன் ஜுரம் வந்துன்னு பத்துட்டானா எத்தனையோ பேருக்கு ஜெபிப்பான், எத்தனையோ பேருக்கு போய் சுவிசேஷம் சொல்லுவான். அவன் கீழே விழுந்துட்டானா எப்படி? அதனாலதான் சொல்றாரு, தேசத்துல கர்த்தரை ராஜ்யத்தை கட்டுறதுக்கு, தேவ ராஜ்யத்தை செய்யறதுக்கு, தேவ சித்தத்தை செய்யறதுக்கு உண்மையான அவரை வெளிப்படுத்துற ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்பணும். அதுல நீயும் நானும் ஒரு ஆளா இருக்கணும்.